வணக்கம் மாணவர்களே. சூழ்நிலையியலில் 3வது பாடம் நமது சமுதாயம். சமுதாயம்னா என்ன? நாம் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி வாழ்கின்ற இந்த அமைப்பை தான் சமுதாயம்னு சொல்றோம். இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் என பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களும் நாம ஒன்றாக வாழ்கிறோம் இல்லையா? இந்த அமைப்பு தான் சமுதாயம். சரி, நாம சமுதாயத்துல நிறைய விழாக்கள் கொண்டாடுறோம். விழாக்களை ஏன் கொண்டாடுறோம், என்னென்ன விழாக்களை கொண்டாடுறோம் அப்படின்னு பார்க்கலாமா? விழாக்கள் ஏன் கொண்டாடுறாங்க? மக்கள் தங்களுக்குள்ள மகிழ்ச்சியையும் பொருட்களையும் பகிர்ந்து கொள்ளும் நிகழ்வை தான் நாம விழாக்கள்னு சொல்றோம். விழாக்கள் 2 வகைப்படும்: மத விழாக்கள் மற்றும் தேசிய விழாக்கள். முதல்ல மத விழாக்கள் எவை அப்படின்னு பார்க்கலாமா? இந்துக்கள் தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தில் வருகிற பௌர்ணமி நாளன்று கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுறாங்க. அன்றைக்கு மாலை வேளையில் தீபங்கள் ஏற்றி இந்த விழாவை கொண்டாடுவாங்க. அவங்க ஏற்றுகிற தீபங்களில் உள்ள ஒளி இருளை போக்கும் அப்படின்னு நம்புறாங்க. இந்த விழா அவர்களுக்கு ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுப்பதாக நம்புறாங்க. அதனால அன்றைக்கு வீடுகளில் வண்ண கோலங்கள் இட்டு தீபங்களை ஏற்றியும் வீட்டை அலங்கரிப்பாங்க. சரியா? அடுத்து முஸ்லிம்கள் கொண்டாடுகிற ஒரு விழாவை பார்க்கலாமா? ஈத் உல் அதா அப்படின்னு சொல்லப்படுகிற பக்ரீத் பண்டிகை. இது முகமதியர்களின் ஒரு விழா. இது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. அதனால பக்ரீத் தினத்தை தியாக திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாளில் அவங்களுடைய சிறப்பு உணவான இறைச்சி தயாரிப்பாங்க, இனிப்புகளை தயாரிப்பாங்க. அதை மற்றவர்களுடன் பகிர்ந்தளித்து அந்த விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடுவாங்க. அடுத்து கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகிற ஒரு விழாவை பார்க்கலாம். மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்துல ஒரு 40 நாள் உண்ணா நோன்பு அவங்க இருப்பாங்க. அது முடிந்து புனித வெள்ளிக்கு அடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வரும். அந்த ஞாயிற்றுக்கிழமையை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடுவாங்க. இது நம்பிக்கையின் திருநாள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நாளில் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகள், இனிப்புகள் இவற்றை பரிசு பொருளாக ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வாங்க. இது மட்டும் இல்ல, சமண மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய சமண மதத்தை தோற்றுவித்த மகாவீரரின் பிறந்த நாளை மகாவீரர் ஜெயந்தியாக கொண்டாடுவாங்க. கேரளாவில் உள்ள இந்துக்கள் ஓணம் திருநாள் கொண்டாடுவாங்க. சீக்கியர்கள் அவர்களுடைய மத குருவான குருநானக் அவர்களின் பிறந்த நாளை குருநானக் ஜெயந்தியாக கொண்டாடி மகிழ்வாங்க. இது போக வேற என்ன மத விழாக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் மே மாதத்தில் வருகின்ற பௌர்ணமி தினத்தை புத்த பூர்ணிமாவாக கொண்டாடி மகிழ்றாங்க. கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதியை கிறிஸ்துமஸ் தினமாக கொண்டாடி மகிழ்றாங்க. மேலும் இந்துக்கள் வண்ண ஆடைகள் அணிந்து பட்டாசுகளை கொளுத்தியும் தீபாவளி திருநாளை கொண்டாடுறாங்க. முஸ்லிம்கள் நோன்பிருந்து இறைவனை தொழுது ரமலான் திருநாளை கொண்டாடுறாங்க. நாம இப்ப பார்த்த விழாக்கள் எல்லாமே அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்களால கொண்டாடப்படுகிறது. மீண்டும் ஒரு முறை அந்த விழாக்களின் பெயர்களை வாசிக்கலாமா? தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரமலான், மகாவீரர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம், குருநானக் ஜெயந்தி இவையெல்லாம் மத விழாக்கள். இந்த விழாக்களின் போது மக்கள் என்ன செய்வாங்க? அவர்களுக்கு உரிய இறைவனை வழிபாடு செய்வாங்க. அப்புறம் தங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்துற வகையில அவங்க வீட்டுல தயாரித்த உணவுப் பொருட்களை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வாங்க. சரி, மத விழாக்கள் கொஞ்சம் குறிப்பிட்ட மக்களால் தான் கொண்டாடப்படும். அவங்கவங்க விழாக்கள் வரும்போது அவங்க கொண்டாடுவாங்க, அப்படிதானே? ஆனா நம்ம அடுத்தது பார்க்க போற தேசிய விழாக்கள் இருக்குது இல்லையா? இந்தியாவில் வாழ்கிற அனைவருமே கொண்டாடுவோம். நம்மிடையே ஒற்றுமை என்கிற உணர்வை தருவதுதான் தேசிய விழாக்கள். பாருங்க, இந்த விழாக்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிறது.
நம்ம பள்ளிகள்ல கொண்டாடுவோம். ஞாபகம் இருக்கா? சுதந்திர தினம், குடியரசு தினம் அன்றைக்கெல்லாம் கொடியேற்றி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்து இனிப்புகள் வழங்கி நாம கொண்டாடுவோம் இல்லையா? சரி, அதே மாதிரி அனைத்து அரசு பொது கட்டடங்களிலும் தேசிய விழாக்களை தேசிய கொடியேற்றி கொண்டாடுவாங்க. அன்றைக்கு விடுதலை போராட்ட வீரர்கள் போன்று வேடம் அணிந்து அந்த மாதிரி நாம பள்ளிகள்ல கொண்டாடுவோம். சரி, சில தேசிய விழாக்களை பார்க்கலாமா? இந்தியா அந்நியர்களிடமிருந்து விடுதலை பெற்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதியை தான் நாம சுதந்திர தினமாக கொண்டாடுகிறோம். அடுத்து நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2ஆம் தேதி வரும். அவருடைய பிறந்த நாளை காந்தி ஜெயந்தியாக கொண்டாடுகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26ஆம் தேதி. அன்றைக்கு நாம குடியரசு தினமாக கொண்டாடுகிறோம். சரியா? இவையெல்லாம் தேசிய விழாக்கள். இனி ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க, நாம செய்யலாமா? தேசிய விழாக்களுக்கு தே எனவும் மத விழாக்களுக்கு ம எனவும் எழுதுக. எழுதலாமே. பாருங்க, தீபாவளி மத விழா மன்னு எழுதிக்கோங்க. கிறிஸ்துமஸ் மத விழா ம எழுதுனா போதும். காந்தி ஜெயந்தி தேசிய விழா தேனி எழுதிக்கோங்க. அடுத்து சுதந்திர தினம் தேசிய விழா தேனி எழுதிக்கோங்க. ஓணம் பண்டிகை மத விழா மன்னு எழுதிக்கோங்க. குடியரசு தினம் தேசிய விழா தேனி எழுதிக்கோங்க. புரிந்து கொண்டு பயிற்சியை நிறைவு செய்துக்கோங்க. நன்றி மாணவர்களே.